சரி, என்னோட ஆவியானவர் இடைப்பட்ட அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி வாசிங்க. பவுல் கொலேசு மக்களுக்கு சொல்கிறாரு, இதை விடுங்கள், இதை பிடியுங்கள், இதை நாடுங்கள், இது உனக்கு வேணாம், இது உனக்கு தேவை, இது உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற 2 விஷயத்தை இந்த 4 வசனத்தில் சொல்கிறார். சேர்ந்து வாசிப்போமா? கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நல்ல அழலையா சொல்லுவீங்களா பாப்போம்? சரி, இப்போ அதில் கண்டுபிடிச்சிங்களா? பவுல் ஒரு காரியத்தை விட சொல்றாரு, ஒரு காரியத்தை பார்க்க சொல்றாரு. என்ன காரியம்? எல்லாரும் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். எதை விட சொல்றாரு, எதை பார்க்க சொல்றாரு? வெரி குட். பூமியில் உள்ளவைகள் என்ன செய்ய விட்டு என்னத்தை பாரு, மேலானவைகளை நாடு. இங்க மேலானவைகளை நாடு அப்படின்னா எதை குறிக்குது? சூப்பர், வெரி குட். திருவிழத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மேலுலகத்தினுடைய காரியங்களை குறித்து எண்ணுங்கள் அப்படின்னு திருவிழத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மேலோகத்தில் அப்படின்னாவே நான் யாரை குறிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, நம்மை உயிரோடு அமர வைத்திருக்கிற இயேசுவை குறிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தன் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்து அவரோடு கூட அமர வைக்க விரும்புகிற இயேசுவை உங்கள் மத்தியில் எடுத்துரைக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்க பவுலும் சொல்லுகிறார், சோ நீ உலகத்தை பார்க்காத, மேலானவராகிய மேன்மைக்குரியவராகிய இயேசுவை நாடுங்கள். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுவீங்களா? இங்கே இங்கிலீஷ் பதம் ஒன்று, இங்கிலீஷ் பதத்துக்கு சீக் இன்டு இட் அப்படின்னு இருக்குது. அப்போ கிரேக்க பதத்துக்கு ஒத்த நாடுங்கள் அப்படிங்கிறதுக்கான கிரேக்க பதம் ஜெட்டையோ, ZETEO, ஜெட்டையோ அப்படிங்கிற வார்த்தை பதம். அந்த வார்த்தை பதத்துக்குண்டான அர்த்தம் என்னென்னா, எதை நீங்களும் நானும் தொடர்ச்சியாய் நாடுகிறோமோ, எதை நீங்களும் நானும் தொடர்ச்சியாய் தேடுகிறோமோ அவைகளை நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்ப அந்த சீக் ஹிம், சீக் இன் அப்படிங்கிறதுக்குள்ள அர்த்தம் இதுதான். எதை நீங்க தேடினாலும் அதை கட்டாயமா என்ன பண்ணிக்குவீங்க. புரிஞ்சவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பவுல் இங்க எச்சரிப்பா சொல்றாரு, மக்களே மக்களே, நீ எதை நாடுறியோ அதை பெற்றுக்குவ. இந்த வசனத்தில் அவர் இந்த உலகம் அப்படிங்கிறத குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம். ஏன் டைரக்டாக அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? மேலானவர்களை மாத்திரம் நாடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லையா? ஏன் இங்கே இந்த வார்த்தையை பர்டிகுலராக வைக்கிறாருன்னா, உலகமும் அதிலே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம வாழ்றது எங்கே தான்? ஆனால் மேலான உலகம் தான் நம்ம உலகம். இந்த உலகம், இந்த உலகம் சொல்லுங்க, இந்த உலகம் நம்மளது இல்லை. நம்ம உலகம் எது? ஆனால் வாழ்கிறது இந்த உலகம் தான். ஆனால் நம்ம வாழ போகிறது, நமக்கு தேவையாக இருக்கிறது பரலோக உலகம் ஒன்று தான். அல்லேலூயா. இதில் நிச்சயமாக இருக்கிறீங்களா ஐயா? இதில் நிச்சயமாக இருக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் இன்னமும் உலகத்தினுடைய தேவைகளிலே நாம் இருக்கிறோம்? நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? இப்போதானே சொன்னீங்க இந்த உலகம் தேவையில்லைன்ட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கிறீங்க? அந்த பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் இது ஜஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸு. நம்ம ஜஸ்ட்டு ஜாலியாக வாழ்கிறதுக்கு, அனுபவப்பட்டுக்கிறதுக்கு, நம்மளை பரிபூர்ணம் அடையிற நாள் ஒரு நாள் வரும். அந்த நாளில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்?
பரிபூர்ணப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இதை பவுல் நீ உலகத்தை பார்க்காத மேலானவளை நாடுன்னு சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்தை நாடுறதுக்கும் உனக்கு வல்லமை இருக்குது, மேலானவைகளை நாடவும் உனக்கு வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, இண்டிபெண்டன்சி இருக்குது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ விசேஷித்தமானவர்கள் நீங்களும் நானும். இது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க. தேவன் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்து அவனுடைய கையில் சகலவித அதிகாரத்தையும், என்ன அதிகாரத்தை கொடுத்தாரு சொல்ல, என்ன அதிகாரத்தை கொடுத்தாரு? நீ எதை வேணா என்ன பண்ணிக்க, ஆண்டுக்க. நன்மையை வேணா ஆண்டுக்க, தீமையை வேணா ஆண்டுக்க. எதை ஆள்றதுங்கிறத உன் பொறுப்பு. அல்லேலூயா. எதை தேட போறங்கிறது உங்க பொறுப்பு. எதை என்ன போறீங்கிறது உங்க பொறுப்பு. எதை பார்க்க போறீங்க அப்படிங்கிறது உங்க பொறுப்பு. அல்லேலூயா. இதே தான் பவுலும் சொல்றாரு. ஏய், எல்லாம் மேலான மட்டும் நாடு அப்படின்னு அவர் சொல்லல. உலகத்தை நாடாதீங்க, அதை விட நாடுங்க. நமக்கு தேவை அதுதானே? சொல்லுங்க, நமக்கு தேவை அதுதானே? ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் யாரு? உங்களுக்கு சொந்தக்காரன் யாரு? அதில் 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 ஊர்ஜிதமாக இருக்கிறீங்களா? ஏன்னா நாமெல்லாம் சபையாக இருக்கிறோம். இந்த சபைக்கு தலை யாரு? இயேசுவேன் தலையானவர், இயேசுவேன் தலையானவர். இது அறிக்கை செய்துக்கிட்டே இருங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க அவருக்கு. இயேசுவேன் தலையானவர். ஐயா, வாய் திறந்து சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்லுங்கள், இயேசுவேன் தலையானவர், இயேசுவேன் தலையானவர், இயேசுவேன் தலையானவர். ஆக நம்ம தலை இயேசு அப்படிங்கிறதுனால இந்த சரீரம் எதை ஃபாலோ பண்ணணும்? வேறு மாற்றம்லாம் இல்லைல்ல? இல்லை சொல்லுங்களேன். ஏன் இல்லை? கட்டாயமாக அவர் தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ இதெல்லாம் இயேசு பண்ணார் அப்படிங்கிற ஒரு 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள், மேலானவர்களை நாடணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள், மேலானவராகிய இயேசுவை நாடணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் இதை நாம் செய்ய வேண்டும். எதை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், அவருடைய அதிகாரத்தை நாட வேண்டும், அவருடைய தாழ்மையை நாட வேண்டும், அவருடைய விசுவாசத்தை நாட வேண்டும். என்ன 3 நாட வேண்டும்? இயேசுவினிடம் இருக்கிற, நான் சொன்னதை கவனிச்சிங்களா? 3 காரியத்தை சொன்னேன். இயேசுவினிடத்தில் எதை நாடணும்? அப்புறம் தாழ்மை நாடணும், விசுவாசத்தை, ஃபெய்த்தை நீங்கள் நாடணும். இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம தியானித்து நம்ம முடிவடைஞ்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். ரைட். முதலாவது மத்தேயு 28:18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதுமா? இங்க ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் எடுக்க பிரியப்படுறேன். அவர் சொல்றாரு, எனக்கு வானத்துக்கு கீழே சகல. இப்ப உங்க தலை யாரு? கிறிஸ்து. உங்க தலையாக இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கொலேசியர் 1:16 வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆக அவருக்குள்ள எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நீங்களும் நானும் ஒரு நிச்சயத்துக்கு வந்துடணும். அவரே உங்கள் தலை அப்படின்னா அவருக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கு. அப்போ அதே அதிகாரம் விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க. விசுவாசம் இல்லைன்னா சொல்ல தேவையில்ல. விசுவாசிக்கிறோம் சத்தமாக சொல்லுங்க. அதை ஒன்றும் ஆணித்தரமாக சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கு இந்த அதிகாரம், எனக்குள்ள இருக்கு அந்த அதிகாரம், எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அப்போ உங்களால் ஒருத்தரை உயிர் தெழுத வைக்க முடியுமா?
அற்புதம் செய்ய முடியுமா? அதிசயத்தை செய்ய முடியுமா? சொல்லுங்களேன். அத்தி மரத்தை பார்த்து பட்டு போனால் பட்டு போயிடுமா? என்னங்க போமா? விளையாட்டாக செஞ்சால் போகாது, காரணமாக செய்யணும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதையுமே காரணத்தோடு செய்யணும். அதுக்குன்னு போய் 80 வயசு தாத்தாவை ஏஞ்சிரு, உயிரோட ஏஞ்சிரு அப்படின்னு அங்கே போய் ஜெபம் பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பணத்துக்காண்டி. சரியான வார்த்தை பாருங்க. ஆமாம், இயேசு கிறிஸ்து அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். பிதா கிட்டேருந்து உத்தரவு வராத ஒழிய எதையும் அவர் செய்யலை. அல்லேலூயா. ஆக அவருடைய பிள்ளைகளாய் தலை சொல்லாமல் இந்த சரீரம் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க. உங்களுக்குள்ள எல்லா அதிகாரம் இருக்குதா? உண்மை. உங்களால் எல்லாம் செய்ய முடியும் தான் உண்மை. யூ ஹேவ் பவர்ஸ், அது உண்மை. ஆனால் அவருடைய நாமத்தில் இருந்து செஞ்சாதான் அது நிவர்த்தி செய்யப்படும். இல்லைன்னா அது செயல்படாமல் தான் நிற்கும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நாம வெத்து வேட்டாதான் இருப்போம். நமக்குள்ள தலையாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் சொல்லதை செஞ்சு பாருங்க, அவர் அனுமதிக்கிறத செஞ்சு பாருங்க, அவர் எதை செய்ய சொல்றாரோ செஞ்சு பாருங்க, அதில் அவர் நாம மகிமைப்படும். ஏன்னா இயேசு இந்த உலகத்திற்கு வந்து பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாத்தையும் செஞ்சார். எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றது பொய்யால உண்மையா? உண்மைங்கிற நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதையுமே பிதாவின் நாமம் மகிமைப்படவே செய்தார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தின்படியே இதை நான் செய்தேன்னு சொல்வார் எல்லாத்துலேயும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆக அது அற்புதமாக இருக்கட்டும், அடையாளங்களாக இருக்கட்டும், எல்லாமே 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 தேவ ராஜ்யம் வளர்ச்சிக்காக தான் செஞ்சார். சுய பிரயோஜனத்துக்காக அல்ல, தேவ ராஜ்யம் வளர வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்களை கொண்டு தேவ ராஜ்யம் வளரணும். சும்மா வளர்ந்துராதுங்க, சும்மா வளர்ந்துராது. 4 இடங்களில் அற்புதத்தை செஞ்சு பாருங்க. ஒரு 4 இடங்களில் உங்களை கண்டு பேய் பிசாசு ஓடட்டும். ஒரு 4 இடங்களில் உங்களை கொண்டு அற்புதங்கள் அடையாளம் நடக்கட்டும். ஆட்டோமேட்டிக்காக மக்கள் பயந்து பீதியாகி தேவராஜ்யத்தில் சேர்ந்துருவாங்க. நாங்கள் நடந்ததா இல்லையா? இயேசுகிட்ட எப்படிங்க ஓடியாந்தாங்க எல்லாரும்? அவனை இயேசு உள்ள வந்த உடனே என்னைய வேதனைப்படுத்த வந்தீங்கன்னு பிசாசு என்ன செஞ்சான்? ஓனதை பார்த்து கலங்கிட்டாங்க. அல்லேலூயா. நல்லா அழலையா சொல்லுங்க பார்ப்போம். மரித்து கடந்த மகளை எழுப்பி உட்கார வச்சுட்டாரு. அதை பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க. இவருக்குள்ள ஏதோ வல்லமை இருக்கு. அவரை ஆயிரம் கணக்கான மக்கள் பின்தொடர்ந்து போனாங்க. எதனாலன்னா, இவர்கிட்ட போனால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், இவர்கிட்ட போனால் நான் நன்மையை பெற்றுக்கொள்வேன், இவங்ககிட்ட போனால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற வாஞ்சையில் நன்மையை தேடி பின்னாடி ஓடினாங்களாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கி ஆசை வருது என் பின்னாடி அப்படி மக்கள் ஓடியாரணும் அப்படின்னு? ஆமாம், இங்கே இருக்கிறோம் நீங்கள்லாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம சபை மக்கள் விசுவாசிகள் கிடையாது. நீங்கள் விசுவாசி நினச்சிங்கன்னா விசுவாசி, அதெல்லாம் விட்டா நான் சீடன், இயேசுவை பின்பற்றுகிற சீடன் நினச்சிங்கன்னா நீங்கள் சீடன். இது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க. இயேசுவின் சீடனாக இருக்க விரும்புகிறீங்கன்னா இந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்ய ஆரம்பிங்க. இன்னும் அலையிலவே காணோம், நல்ல அலையிலவே காணோம் பாருங்க. ஏன்னா எங்க இதை சொல்லும் போது நமக்கே முதல்ல நம்பிக்கை வரல பாருங்க. நான் ஒரு 10 முறை கேட்க வேண்டியது ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கே ஒரு சந்தேகம். என் வாழ்க்கையில் நான் சொல்கிறது எனக்கே முதல்ல நடக்கலேன்ற சந்தேகம் இருக்குது போல இருக்கு நிறைய பேருக்கு. இந்த சந்தேகத்தோடு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணாதுங்க சொல்லுங்களேன், என்ன பண்ணாதுங்க? அது எப்பேற்பட்ட அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்தாலும், முத்திரை கோலையை உங்கள் கையில் கொடுத்தாலும் கட்டாயம் அது சும்மா ஒரு பொருளாக இருக்குமே ஒரே, அதனால ஒரு யூஸும் இருக்காது. பயன்படுத்துங்க. நான்லாம் செய்யலாமா? அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எல்லாரும் செய்யணும். கடைசி காலகட்டத்தில் ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட எலும்பி தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஊழியத்தை செய்யுங்க. நாட்கள் சமீபித்து இருக்கிறது, நாட்கள் இனி செல்லாது. ஏன்னா தேவ ராஜ்யம் எப்போ வேணா வெளிப்படும். அதுக்குள்ளே நம்ம மக்களை ஆயத்தப்படுத்தணுங்க. உங்கள் சகோதரிகளை ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் அக்கம் பக்கத்தினரை ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா அந்த கணக்கெல்லாம் உங்ககிட்ட தான் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். பிரயாசப்படுங்க, தேவனோடு கூட இருங்க. அடுத்த கட்டம் இதில் இன்னொரு காரியம் அடங்கி இருக்கு. உங்கள் தேவைகளையும் அதிலே சந்திக்கப்படும். ஆமாம், உண்மை. உங்கள் தேவை என்னென்னவோ அது அதிகாரபூர்வமாக சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் எனக்கு இந்த தேவை சந்திக்கப்படட்டும். சொல்கிறீங்களா?
சொல்கிறவங்க நல்ல இல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்கள் தேவையை வர வைங்க. என்ன தேவை எதுவாக வேணா இருக்கட்டும். இப்போ தேவ சமுத்திரம் நின்று சொல்கிறேன், எதுவாக வேணா இருக்கட்டும். இப்போ கண்ணை மூடி சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் எனக்கு இது சந்திக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. உங்கள் சித்தத்தின் பிரகாரம் இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படணும். இந்த சித்தத்தின் பிரகாரம் இந்த தேவை சந்திக்கப்படணும். சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். கண்ணை மூடி சொல்லுங்க ஐயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க ஐயா. நடக்கும், கட்டாயமாக நடக்குங்க. நான் மாற்றம் அல்ல, குரல் வித்த காட்டல, இது உண்மையாக நடக்கும். அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு உண்மையாக கேட்டு பாருங்க. அவர் மேலே உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி பாருங்க. அந்த அதிகாரம் ஒரு நாள் சும்மா இருக்காது. அந்த அதிகாரத்தை நிமித்தமாக நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. அநேகருக்கு நன்மையை தந்துருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். இயேசு அவருடைய வாழ்க்கையில் தாங்க செஞ்சார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த எல்லா நாளிலுமே அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். ஆணவத்தை பயன்படுத்தலை. எதை பயன்படுத்தினார்? அடுத்தது அதான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய அதிகாரத்தில் 4 விஷயங்களை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். எதை தெரியுமா? பிதாவை அவர் மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருந்தாராம். ஒன்று, அவருடைய அதிகாரத்தினால பிதாவை என்ன செய்தாராம்? சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தாராம். அல்லேலூயா. நடந்துச்சா? சொல்லுங்களேன், நடந்துச்சா? அதிகாரம் என்றால் ஆளுமை அப்படி கிடையாது. ஆளுமை டாமினன்ட் பண்ணுறது அப்படி கிடையாது. அதிகாரம் என்றால் இங்கே இயேசுக்கிட்ட இருக்கிற அதிகார வெளிப்படையே வேற. இயேசுக்கிட்ட இருந்து இந்த அதிகாரம் வெளிப்பட்டதால வேறு விதமாக வெளிப்படுச்சு. எப்படி அப்படின்னா, ஒன்று, இயேசுக்கிட்டேருந்து வெளிப்பட்ட அதிகாரம் பிதாவுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குச்சு. ஆமென். அப்போ அவருடைய சபையாக இருக்கிற நாமும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது பிதாவுக்கு என்ன உண்டாகணும்? ஆமாம், அவருக்கு இன்னும் முகசுழிவு உண்டாயிடக்கூடாது. அப்போ அவருக்கு பிரியம் என்ன? அவருக்கு சித்தம் என்ன? நம்ம பெற்ற குழந்தைகள் நம்முடைய ஆசைக்கு பிரகாரம் நம்ம ஒரு 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 நிர்ணயத்தை வைத்திருப்போம். அந்த நிர்ணயத்தில் அந்த பிள்ளைகள் போகும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல தான் இயேசுவுக்கு வைத்திருந்த அந்த நிர்ணயத்தின் ஓட்டத்தில் ஓடினதுனால பிதா இயேசுவை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார். அல்லேலூயா. இது வந்து ஒரு இமேஜினேஷன் தான். கட்டாயமாக நடந்திருக்கும். ஏன்னா இயேசுவும் சந்தோஷமாக என்ன செய்கிறார்? பரமேறி போனார்ல. ஏன்னா நான் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தேன். அதாவது இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் எழுதப்பட்ட வசனத்தை எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? நிறைவேற்றி முடித்துட்டேன். சந்தோஷமாக போகிறாரா? அப்போ பிதா சந்தோஷப்பட்டிருப்பாரா மாட்டாரா? அப்போ இங்கே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதுனா என்னென்னா, இயேசுவினுள்ள இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தும் போது உங்கள் நிமித்தமாக யார் நிமித்தமாக பிதா மகிழ்ச்சி அடையணும். ஆமேனே காணுமே, சத்தமோர் ஆமேன் சொல்லுங்களேன். 2வது, இயேசுவினுள்ள அதிகாரத்தின் நிமித்தமாய் சேவை பெருகணும். இயேசு தனக்குள்ள வைத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து என்ன செய்தாரு? என்ன செஞ்சாருங்க? சொல்லுங்க, என்ன செஞ்சாருங்க? சேவை செய்தார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. சேவை செஞ்சாரா இல்லையா? சொல்லுங்க, செஞ்சாரா இல்லையாங்க? மனுஷகுமாரன் உறங்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் சேவை செஞ்சாராம். அல்லேலூயா. இரவும் பகலும் மக்களுடைய நலனை குறித்தே எண்ணி. ஆனால் உங்கள் மத்தியில் ஒரு காரியத்தை என்ன சொல்ல விரும்புகிறேன். அந்த சேவை முதல்ல நம்ம குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கட்டும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசுவே தலையானவர். தலையாகி இயேசு சேவை செஞ்சார். அந்த சேவையை கட்டாயமாக நாமும் செய்யணும். இப்போ எங்கேருந்து செய்ய ஆரம்பிப்பீங்க? என்ன சேவை செய்வீங்க? சேவை செஞ்சிடறோம். நீ தானே சேவை செஞ்சிடறோம். என்ன சேவை? என்னையா சேவை? என்னையா சேவை செய்ய போறீங்க உங்க குடும்பத்துக்காக? முதல்ல அன்பா பேசுங்க. முதல்ல ஒருவருக்கு விசாரிங்க. அதுவே ஒரு பெரிதான சேவை. எது மாதிரி ஆமைன்னு சொல்றீங்க? ஆமாம், நீங்கள் போய் எதையும் மல்லு கட்டி செய்ய தேவையில்லைங்க. முதல்ல உட்காந்து அன்பா என்ன பண்ணுங்க, பேசுங்க. அதுவே ஒரு பெரிய சேவை. உண்மை, அதே ஒரு பெரிய சேவைங்க. அந்த சேவையை செஞ்சு பாருங்க. அலாதி ஒரு அன்பு பிரியம் உங்கள் மேலே உண்டாயிரும்.
அல்லேலூயா. எப்பவுமே பார்க்க முடியாத ஒரு சமாதானம் அந்த குடும்பத்தில் நின்றுக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேனா இல்லையா? பேசுங்க 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 பேசுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படி பேசணும் அப்படின்னா, சும்மா வார்த்தையில் அன்பா இல்லை, சொல்கிறது கரெக்டான விஷயந்தான், அன்பாக தான் பேசணும். நான் செயல்முறையை எதிர்பார்க்குறேன். என்ன செயல்முறை? அன்பானா எப்படி பேசுவீங்க? அன்பாக பேசுங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லுங்கள். இப்போ அன்பானா எப்படி பேசுவீங்க? ஆ ஆ உண்மையாக கேட்குறீங்களா? இதா வேதத்தில் சத்தியம் வாங்கக்கூடாது, சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? உண்மையாக கேட்குறீங்களா? என்னம்மா எல்லாம் திரும்பிட்டீங்க அந்த பக்கம்? ஐயா கேட்குறீங்களா? உண்மையாக உங்கள் பொண்டாட்டியை விசாரிக்கிறீங்களா? விசாரிக்கிறீங்களா ஐயா? சூப்பர். ஏம்மா விசாரிக்கிறீங்களா உங்கள் கணவனை? வந்த முகம் மட்டும் காட்டுறீங்களே தவிர, என்னப்பா இன்னைக்கு ஃபுல்லாக வேலை எப்படி போச்சு? வேலையில் நல்லா சாப்பிட்டியா? ரெஸ்ட் எடுத்தியா? ரொம்ப வேலையா இன்னைக்கு? ஏன் மூஞ்சி வாடலாகுது? எதாவது அவங்களுக்குன்னா கை கால் அமுக்கி விட்டுமா? அமுக்கி விட்டுக்கிறீங்களா? சொல்லுங்களேன். அதெல்லாம் கூடாது, நீங்கள் தான் அமுக்கணும். கேட்டு செய்யறதுல என்ன அன்பு நீங்கள் வெளிப்படுத்துறீங்க? கேட்டு கேட்டு செய்யறதுல அன்பே இல்லையே. நீங்கள் கடை மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருந்தேன் என் புருஷனுக்கு என்ன தேவைன்னு. நீங்கள் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சேன்னு என் பொண்டாட்டிக்கு என்ன தேவைன்னு. நல்ல அழலையே சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க முதல்ல உங்கள் ஊழியத்தை உங்கள் குடும்பத்தில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாம், வெளியே போய் ஊழியம் செய்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா இப்போ உண்மையாக அநேக ஊழியம் செய்கிற ஆட்கள் வீட்டில் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவு போட்டுன்னு வெளியே வந்துட்டு, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை ஆதரிப்பா, நீ சமாதானத்தோடு இருப்பான்னு வெளியே சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னய்யா வெளியே போய் சேவை செஞ்சு என்னையா பிரயோஜனம்? முதல்ல குடும்பம் என்ன பண்ணணும்? அப்போதான் தேவ மகிமை வெளிப்படும். ஆவியானவர் சமாதானம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டார், தெரியுமா உங்களுக்கு? ஆவியானவர் எங்க வெளிப்படுவார்னா, எங்க ஒரு மனம் இருக்கோ, எங்க சமாதானம் இருக்கோ, அங்கதான் வெளிப்படுவார். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால முதல்ல உங்க குடும்பத்துல சேவை செய்யுங்க. அன்பா விசாரிங்க. என்னம்மா இன்னைக்கு தூங்குனியா? நீ சாப்பிட்டேன்? நான் கூட அவ்வளோ விசாரிக்கிறது இல்லை. இப்போ எனக்கு வந்து ஆவியானவர் பேசுகிறாரு, நானும் விசாரிப்பேன் இனிமேட்டு. அதனால் நீங்களும் விசாரிங்க. நான் விசாரிக்காமலாம் இருக்க மாட்டேன், ஆனால் ரொம்ப ரெகுலராக இருக்காது. ஆனால் ரெகுலராக செய்யுங்க அப்படிங்கிறேன். அங்கே தாங்க அந்த குடும்பம் வளர்ச்சியே இருக்குதான். ஒரு குடும்பம் வளர்றது ஒரு 4 நிமிஷம் உட்காந்து பேசுகிறீங்க பாருங்கள், அந்த பேச்சில் அந்த குடும்பம் வளர்ச்சி பயங்கரமாக இருக்குமா. கட்டாயம் என்ன பண்ணுங்க? 3வது, உங்கள் பிள்ளைகளை விசாரிங்க. உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? விசாரிங்க. வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை அன்பா பாசமாக என்ன பண்ணுங்க? எப்படி விசாரிப்பீங்க? உங்கள் பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை அவசியமாய் நாள்தோறும் விசாரிப்பது உங்கள் மேல் விடப்பட்ட கடமை. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை விசாரித்தே ஆகணும். உங்கள் பிள்ளைகளை சத்தமாக சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை எப்படி விசாரிக்கணும்னா, என்ன செல்லம், என்ன பண்ண இன்னைக்கு, எப்படி போச்சு, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையா இருந்தால் என்ன மிஸ்ஸு சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி நீ என்ன புதுசாக கற்றுக்கின, இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல போய் அந்த பிள்ளைங்க தன் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடாது. எங்கே வெளிப்படணுங்க? எங்கே வெளிப்படணுங்க? உங்கள் வீட்டில் வெளிப்படணும். உங்கள் வீட்டில் வெளிப்படணும். பிள்ளைகளை கண்டிங்க, வேணான்னு சொல்ல. எப்படி வெளிப்படையாய் கண்டிக்கிறீர்களோ அப்படியே வெளிப்படையாய் அன்பையும் பாசத்தையும் செலுத்துங்க. அதனால தான் சொல்கிறேன், பிள்ளைங்க வாழ்ந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டுறாதீங்க. பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. நீங்கள் பெத்த அப்பா அம்மா, நீங்கள் பெத்த அப்பா அம்மா கட்டி பிடிங்க, செல்லமேன்னு கொஞ்சுங்க. உங்கள் அப்பா வெளியே இருக்கிற பாதிப்பெல்லாம் பிள்ளைங்களை ஒருபோதும் என்ன பண்ணாதுங்க, தாக்காது. இதெல்லாம் தாங்க சேவை, இதெல்லாம் தான் சேவை. பிள்ளைங்க தருதலையாக தெரியுதா, பிள்ளைங்க இஷ்டம் போல் போக்கில் போகிறாங்களா, அது காரணம் யார் தான் நினைக்கிறீங்க? நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இப்படியெல்லாம் உருவாக்கலை அப்படின்னா, கட்டாயமாக நீங்களே வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைகளை அப்படியே குழி தோண்டி புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைகளை அப்படி விட்டுறாதீங்க. தேவனுடைய உதவியை கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் தலை யார்?
சொல்லுங்க, யாருங்க? யாருங்க? இயேசு கிட்ட வந்த ஒருவரையும் அவர் மிஸ் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. எல்லாரையும் தேவ சமூகத்தில் சேர்த்துட்டார். எல்லாரையும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வச்சுட்டார். அப்படியா உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் ஒரு நாளும் மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மனம் மாறிடுங்க. மனம் மாறி உங்கள் பிள்ளைங்கிட்ட போய் பேசுங்க. உங்கள் பிள்ளைங்கிட்ட பேசுங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும். பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் எந்த பிள்ளையும் தப்பு செய்கிறதே இல்லையா, தெரியுமா? நம்ம ஒரு வேளை நடிச்சிக்கலாம், ஐயோ எனக்கு தெரியலையே. ஆனால் அப்படி கிடையாது. கட்டாயமாக உங்கள் பிள்ளை செய்கிற தப்பு உங்களுக்கு தெரியும். அதை கட்டாயமாக கடவுள் உங்களுக்கு காண்பிச்சு கொடுப்பார். சிலவங்க அதை கண்டுக்கிறது கிடையாது. சிலவங்க அதை கண்டிக்கிறன்ற பேரில் ரொம்ப சிவியராக போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நியூட்ரலாக உங்கள் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றணுமோ அப்படி காப்பாற்றுங்க. எதை மாதிரி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஏன் இதை இவ்வளோ பெருசாக பேசுகிறேன்னா, நாளைய சமுதாயம் அவங்க தான். உங்களுடைய தலைமுறையினுடைய பேரை காப்பாற்ற போகிறவர்கள் அவங்க தான். நீங்கள் வளர்த்த, நீங்கள் காத்த, பேணி காத்த பேரை அவங்க என்ன செய்யக்கூடாது, அழிச்சிட்டு போயிடக்கூடாது. ஆனால் பிள்ளைங்களை வச்சு கெட்ட வார்த்தை கூட என்ன செய்யாதீங்க, கோவத்தில் கூட பேசாதீங்க. ரொம்ப நல்ல குணம் அது. இந்த ப்ராக்டிஸ்குள்ளெல்லாம் வாங்க. 1000 கோவம் டென்ஷன் என்ன பிள்ளைங்களுடைய ஓரமாக எலிமிட்டு என்ன பண்ணுங்கள், ரூம்குள்ளே கூட அடிச்சிக்கணும் ஆளுங்க. ஆனால் பிள்ளைங்க முன்னாடி என்ன செய்யாதீங்க, ஏன்னா அது அப்படியே கற்றுக்குவாங்க. பிள்ளைங்க முன்னாடி பணம் வாங்குறது, பிள்ளைங்க முன்னாடி காசுனுடைய அந்த காரியங்களை காட்டுறது, இதெல்லாம் கூட எந்தெந்த வயசில் காட்டணுமோ அந்தந்த வயசில் நீங்கள் காட்டினால் போதும். அதுக்கு முன்னாடி எதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஏன் இதை இவ்வளோ பெருசாக நான் இழுத்து சொல்கிறேன் அப்படின்னா, பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இது எனக்கும் கூட இதில் பிரயோஜனம் இருக்குது. இந்த சபையினுடைய நாளை பிரயோஜனமே அவங்க தான். உங்களுக்கும் நாளை பிரயோஜனமோ அவங்க தான். அவங்கள நீங்கள் இப்போத்துலேருந்தே கரத்தில் பிடிச்சாதான் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும், அவங்கள தேவராஜ்யத்துக்காய் வேலை செய்ய வைக்க முடியும். 3வது, இயேசு கிறிஸ்து அதிகாரத்தின் மூலமாய் இரக்கத்தை வெளிப்படுத்தினார். கம்பேஷன். ஒன்று என்ன பார்த்தோம், அதிகாரத்தின் மூலமாய் என்ன பண்ணாரு, பிதாவை சூப்பர் சந்தோஷப்படுத்தினார். 2வது, அதிகாரத்தை வைத்து சேவை செய்தாது. 3வது, அதிகாரத்தை வைத்து இரக்கத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்படி அதிகாரம் எந்த சூழலிலும் தான் வல்லமை படைத்தவன், என்னால் எதையும் செய்ய முடியும் என்கிற ஆங்காரத்தையோ இல்லை அக்கிரமமான எண்ணத்தையோ அவர் என்ன செய்யலைங்க, எங்கேயுமே வெளிப்படுத்தலை. நல்ல வழியிலையா சொல்லுங்க பார்ப்போம். எல்லார்கிட்டையும் எதை மட்டும் வெளிப்படுத்தினாருங்க, வேசிக்கல்லன்னு நாங்கள் சொன்னாங்களா, சொல்லுங்க, சொன்னாங்களா? இன்னும் வேற என்ன சொன்னாங்க, பிசாசின் தலைவன் மகன் சொன்னாங்க. அப்போ அவருக்கு என்ன வரல. அப்புறம் என்ன சொன்னாங்க, காரி மூஞ்சில் எரிச்சில் போனாங்க. அப்போ அவருக்கு என்ன வரல, அவங்க மேலே இறக்கம் தான் பட்டார். இன்னும் அவருடைய முள்முடியை சாய்த்து மண்டையிலேயே கொட்டினாங்க. யார் கொட்டினான்னு சொல்லுன்னு கேலி செய்தாங்க. அப்போ அவர் என்ன செய்யலைங்க சொல்லுங்க, என்ன செய்யலை. கடைசியாக சிலுவையில் அடுக்கி தொங்கி கிழிச்சு கிழிச்சு தொங்க விட்டாங்க. அப்போ கூட அந்த ஈட்டியில் குத்தி எடுக்கிறாங்க, கடைசி சொட்டு நீர் விழுது. அப்போ கூட அந்த மக்களை பார்த்து என்ன சொல்ல, இவர்கள் என்னது செய்வதென்று அறியாமல் அவர்களுக்காக பரிந்துரையாடுறாரு. எவ்வளோ இரக்கம் பாருங்க அவருக்குள்ள. அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்கள் தலை யாரு சொல்லுங்க, உங்கள் தலை யாரு? இயேசுவே இவ்வளோ இரக்கத்தை காண்பித்திருக்கிறாருன்னா, இயேசுவினுடைய ஃபாலோயர்ஸ், இயேசுனுடைய சரீரம் நீங்கள் அப்படின்னா என்ன செய்தாகணும் சொல்லுங்க, என்ன செய்தாகணும்? பதில் சொல்லுங்க, என்ன செய்தாகணும்? சத்தமாக சொல்லுங்கம்மா ஐயா, சத்தமாக சொல்லுங்க ஐயா. என்ன செய்தாகணுங்க? அவரை போல இரக்கத்தை காண்பித்தாக வேண்டும். இரக்கம் பாராட்டுகிறது அவருடைய நேச்சர், அவருடைய தலை. அவர் நம்ம தலைங்கிறதுனால நமக்கும் அந்த இரக்கம் பாராட்டுகிற நேச்சர் அவசியமாக இருந்தே ஆகணும். ஏன்னா அன்பு பிரதானமானது அவருக்குள்ள. அல்லேலூயா. அன்பு ஒன்றே அவருக்குள்ள பிரதானமானது. கிறிஸ்தவங்களாம் ஒரு நாளில் அப்படி தாங்க இருந்தாங்க. அன்பை பிரதிபலிக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்கன்னு இருந்தாங்க. இப்போதைய கிறிஸ்தவங்க கட்சியை வெளிப்படுத்தவங்களும் ஆயிட்டாங்க, ஜாதியை வெளிப்படுத்தவங்களும் ஆயிட்டாங்க, சுயத்தை வெளிப்படுத்தவங்களும் ஆயிட்டாங்க, சண்டை சச்சரவை வெளிப்படுத்தவங்களும் ஆயிட்டாங்க.
எதெல்லாம் வேணான்னு பவுல் சொல்கிறாரோ அதெல்லாம் வேணும்னு நம்ம பிடிச்சின்னு உட்காந்துருக்குறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதை வாசிப்போமா? கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்னு நினைக்கிறேன். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் அப்படியே வாசிங்க. ஏன்னா அடுத்தது எதெல்லாம் வேணான்னு அதில் போட்டிருப்பார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஸோ உங்கள் பாடியிலேருந்து எழும்புகிற எல்லா எமோஷன்ஸ் என்ன செய்யுங்க? கட்டுப்படுத்துங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த எமோஷன்ஸ் தான் உலகம். எது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க? டைரெக்டாக உலகம் நான் சொல்கிறத எப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்குள்ள ஒரு எமோஷன் வருது தெரியுமா? உங்களுடைய அதாவது பாவத்தில் கர்ப்பம் தெரிச்சு அந்த பழக்க வழக்கம் இருக்குது தெரியுமா? அந்த எமோஷன் முதல்ல சாவணும். அதை விட்டுட்டு மேலான இயேசுவை நாடுங்க. எது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஒத்துக்கிறேன், கட்டாயமாக நமக்கு அது உடனே செயல்பட முடியாது. நம்மளை மிஞ்சி டக்குன்னு செயல்பட்டுறோம். மாம்சம் நம்மளை மிஞ்சி என்ன பண்ணிடும்? டக்குன்னு செயல்பட்டுறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நிதானிக்கிறது தாங்க ஃபேண்டாஸ்டிக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் நிதானித்து பாருங்கள். ஒரு செகண்ட் நீங்கள் வாயை விடுறதுக்கு முன்னாடி, ஒரு செகண்ட் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட் நிதானித்து பாருங்கள். அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற மகிமை ரொம்ப ரொம்ப பெருசு. ஆமாம், அதில் நீங்கள் சம்பாதிக்க போகிற பேர் ரொம்ப பெருசு. எதுவுமே ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த ஒரு செகண்ட் நம்ம நிதானிக்கிறதுனால நம்ம பேர் என்ன பண்ணிடுது? டேமேஜ் ஆகிடுது. உறவு கெட்டு போகுது இல்லையா? சமாதானம் கெட்டு போகுது, வைராக்கியம் பெருகுது, சண்டை பெருகுது, குரோதங்கள் பெருகுது, விரோதம் பெருகுது, பேசாமல் இருக்கிறது பெருகுதா இல்லையாங்க? சொல்லுங்களேன், பெருகுதா? அப்போ அதற்கு மாறாக நீங்கள் இரக்கத்தை வெளிப்படுத்தி பாருங்களேன். இது எதுவுமே நடக்காது. இது எதுவுமே சொல்லுங்களேன், எதுவுமே நடக்காது. நாலாவதா அவர் எதை வெளிப்படுத்துறாருன்னா, அவருடைய அதிகாரத்தை நிமித்தமாக சீடத்துவத்தை வளர்த்தார். அவருடைய அதிகாரத்தை வச்சு என்ன செய்தார்? எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? 12 பேர். எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் மாத்திரம் தானா? 12 பேரை உருவாக்குனாருன்னா அதுக்கப்புறமும் 300க்கும் மேற்பட்ட ஆட்களை என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து உருவாக்குனார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஜீசஸ் ஃபாலோயர் என்ன செய்வான் அப்படின்னா, அவனை போல இன்னொரு ஃபாலோயரை உருவாக்குவான். அது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஃபாலோயராக இருந்ததுனால அவர் எப்படி பிதாவை பின்பற்றினாரோ அதே போல் பின்பற்றுகிறவளையும் என்ன செய்தார்? நான் இப்படி வாழ்ந்தேன், என்னை போல் நீ என்ன செய்ய வாடுன்னு கற்றுக் கொடுத்து உருவாக்குனார். இது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ நீங்கள் சொன்னீங்க, என் தலை இயேசுன்னு சொல்லதுனால தலையாகிய இயேசு சீடர்களை உருவாக்கினார். சரீரமாகிய நீங்களும் நான் என்ன செய்தாகணுங்க? இயேசுவை தலையாய் ஏந்துகிற சரீரங்களை நீங்கள் உருவாக்கணும், சீடர்களை உருவாக்கணும், ஃபாலோயர்ஸை உருவாக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படின்னா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஊழியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். நம்ம மேல் விடப்பட்ட ஊழியத்தை சொல்லுங்க, என்ன செய்யணுங்க? செய்யணும். ஊழியத்தை செய்யணும், சீடர்களை உருவாக்கணும். இல்லை, இந்த பயிற்சியெல்லாம் அதுதாங்க, சர்ச் பிளான்டர்ஸ் ட்ரைனிங் பயிற்சியெல்லாம் அதுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஏதோ சபைக்குள்ளே ஆள் சேர்க்கறதுக்கு இல்லவே இல்லை. ஒவ்வொருவரையும் தேவனோடு கூட இணைக்க வேண்டும்ங்கிற தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம தரிசனம் அதுதானே. ட்ரூ காட் இவாஞ்சலிக்கல் சர்ச்சினுடைய தரிசனம் என்ன? மக்களை சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். மக்களை கர்த்தரோடு சேர்ப்பது. இல்லை, 10 பேர் வார்த்தை தான் வருது வெளில. மக்களை கர்த்தரோடு சேர்ப்பது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் தேவனோடு கூட சேர்ப்பது தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கடமையும். அது சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராவேனா இருக்கட்டும், உங்களை பார்க்கிறவர்கள் அவர்கள் தேவனோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். உங்களைப் போல அவர்களும் இயேசுனுடைய சீடர்களாய் மாற வேண்டும். நீங்கள் எப்படி இயேசுவை ஆராதிக்கிறீர்களோ அதே போல அவர்களும் இயேசுவை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ அவருடைய அதிகாரத்தில் 4 விஷயம் பார்த்தேன். என்ன? 1, மகிழ்ச்சியை கொடுத்தாரு. 2வது சேவை செஞ்சாரு. 3 4
சீடத்துவத்தை உருவாக்கினார். ரெண்டாவது, இயேசுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 2:8-9. ரெண்டாவது, அவருக்குள்ளேருந்து எதை நம்ம பார்க்கலாம், எதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவருடைய ஹம்பிள்னஸ், அவருடைய தாழ்மையை எடுத்துக்கலாம். பிலிப்பியர் 2:8-9 வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன பண்ணாருங்க? தம்மை தாமே பிதாவினுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட பிசுங்காம அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை அவரை தாழ்த்தி என்ன பண்ணாருங்க? செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இயேசு அப்படின்ட்டாவே ஒரு தாழ்மையின் சொரூபியின் பெயர் பெற்றவர். இது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க. ஸோ அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கிற நமக்குள்ளே எது அவசியமாக தேவை? ஐயா சொல்லுங்கள், எது தேவை? சொல்லுங்கள், எது தேவை? தம்பிங்க சொல்லுங்கள், எது தேவை? அம்மா பெண் பிள்ளைங்க சொல்லுங்கள், எது தேவை? அம்மா சொல்லுங்கள், எது தேவை? தாழ்மை தேவை. ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:5 வாசிங்க அப்படின்னா, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதுல மாற்றமே இல்லைங்க, இதுல மாற்றமே இல்லை. இந்த 2 வரி ரொம்ப உண்மையானது. எதுனா, மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. இது ரொம்ப உண்மை, இது ரொம்ப ரொம்ப உண்மை. தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இந்த நிலைமை மாற்றப்படலாம், ஒருவேளை உங்கள் நிலைமை மேன்மைக்கு போகலாம், ஒருவேளை காசு பணம் சேர்ந்துடலாம், ஒருவேளை வீடு வாசல் கட்டிடலாம், ஒருவேளை சொத்து பத்துக்களை நீங்கள் சேர்த்துடலாம். ஆனால் எந்த உயர்வுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்மை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அப்படி சொல்ல பிரியப்படுகிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியாவே இருங்க. கொஞ்சம் பணம் வந்தவொடனே அடி தூக்குறது என்ன, கொஞ்சம் சொத்து பத்து சேர்ந்த உடனே அப்படி மிடுக்கா நிற்கிறது, கொஞ்சம் ஆஸ்திகள் சேர்ந்த உடனே அப்படியே கொஞ்சம் தூக்கி விட்டுக்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொடுத்ததெல்லாம் என்ன செய்ய போட்டுருங்க? என்ன போட்டுருங்க? அதில் இயேசு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சார் இல்லையா? எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சார். ஆனால் சொல்லப்போனால் அவர் மார்த்தட்டி பெருமையாக தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் வாழ்நாள செய்யவே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும், பெருமை உள்ளே வந்துட்டு அப்போ தான் எதிர்த்து நிற்பார். ஹல்லேலூயா. பெருமை அப்படிங்கிற காரியம் யாருக்கு ஒருத்தருக்குரியது? சொல்லுங்க, யாருக்குரியது? யாருக்குரியது? சொல்லுங்க, யாருக்குரியது? பிசாசு எதனால் தள்ளப்பட்டான்? எதனால் தள்ளப்பட்டான்? ஏன் மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல, பிதா மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல, ஏன் தள்ளிட்டாரு? ஏன் தள்ளிட்டார் தெரியுமா? அவனை அப்படியே விட்டா அடுத்தது அங்கே இன்னும் தேவையில்லாத கோளாறான காரியங்களை செய்வான். ஏன்னா அந்த பெருமை உள்ளே வந்துட்டாவே அவனை மாத்திரம் அவன் பாய்சன் பண்ணிக்க மாட்டான், அவன் கூட இருக்கிறவங்களையும் பாய்சன் பண்ணிடுவான். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பெருமையாக நடக்கிற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் அப்படி இருப்பாங்க, அவங்க கூட இருக்கிற ஆளுங்களையும் அதே போல் மாற்றிடுவான். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் பர்பஸாக பிதா ஒன்ஸ் பெருமை உள்ளே வந்த உடனே நீ என்ன செய்திரு, உன் இடம் இங்கே இல்லைப்பா, உன் இடம் இங்கே இல்லை, நீ என்ன பண்ணிடு, தள்ளி விட்டார். அதனால் தேவ மக்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக வைத்துக்கொள்ளுங்க ஐயா. ஒரு வேளை பணம் இல்லாதனால, அதாவது சிலவங்களாம் கவனிச்சிங்கன்னா 10,000 ரூபா சம்பாதிக்கும் பொழுது அவங்க இருக்கிற நடவடிக்கையிலும் அதே அந்த ஆள் 1,00,000 ரூபா சம்பாதிக்கும் போது அவங்க நடந்துக்கிற விதங்களும் மாறி போயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த மாற்றம் ரொம்ப கேடான மாற்றம். ஒருவேளை ட்ரெஸ்ஸிங்ஸில் மாற்றிக்காங்க, அது பிரச்சனை இல்லை. வெளித்தோற்ற மாற்றம் பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. வெளித்தோற்ற மாற்றம் பிரச்சனையே கிடையாது. உள்ளான மாற்றம்னு ஒன்று இருக்குது பாருங்க. நீங்கள் நடந்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குது பாருங்க, நீங்கள் பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது பாருங்க. இதில் மாற்றம் வந்துட்டால் தாங்க பிரச்சனை. நல்ல வழியிலே சொல்லுங்க பார்ப்போம், நல்ல வழியிலே சொல்லுங்க பார்ப்போம். அதனால் தேவஜனமே, உங்கள் இருதயத்தில் ஆழமாக ஒரு இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. என்றைக்குமே நமக்குள்ளே என்ன வரக்கூடாதுங்க? ஆமாம், அது எந்த பெருமையாக இருக்கட்டும்,
வசன அறிவு பெருமையாக இருக்கட்டும், ஜெபத்தின் பெருமையாக இருக்கட்டும், ஆராதனையின் பெருமையாக இருக்கட்டும், ஊழியத்தின் பெருமையாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தின் பெருமையாக இருக்கட்டும், உங்கள் உறவின் பெருமையாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய பெருமையாக இருக்கட்டும், கணவன்மாருடைய பெருமையாக இருக்கட்டும், உங்கள் மனைவிமாருடைய பெருமையாக இருக்கட்டும், எல்லா பெருமைக்கும் கட்டாயமாக என்ன இருக்குது? ரெடியா? என்ன இருக்குங்க? ரெடியா? ஆமாம். ஏன் கடவுள் உங்களை அழைக்கணும்? எதற்காக உங்களை காப்பாற்றணும்? எதற்காகங்க உங்களை தேற்றணும்? எதற்காக உங்கள் காயங்களெல்லாம் தொடச்சி அவர் பத்திரமா பார்த்துக்கணும்? எதுக்கு? யூஸ் இல்லாமல் அப்படி நினச்சி பாருங்கன்றேன். தினந்தோறும் அப்படி நினச்சி பாருங்க. என்னை முகாந்திரம் இல்லாமல் எதுக்கு அவர் அழைக்கணும்? அப்படி வாழ்கிறதுக்கு அவங்கள அழைச்சார். சொல்லுங்களேன். உலகத்தின் மனுஷனை போல வாழ்கிறதுக்கு அப்போ அவங்கள அழைச்சார். உங்கள் அப்பா அம்மா வயிற்றில் பெக்க வச்சார். இயேசுவை அறிந்து கொண்ட ஜனமாவை பெக்க வச்சார். எதுக்காக பெக்க வச்சார்? எதுக்காக அழைச்சார்? அவரை பின்பற்ற, அவரை போல வாழ, அவருடைய வசனத்தின் பிரகாரம் நடக்க, அவரை போல தாழ்மையின் ரூபம் எடுக்க. அல்லேலூயா. நயமான தாழ்மை வேணாம், உண்மையான தாழ்மை உள்ளே இருக்கட்டும். அல்லேலூயா. அதுக்குன்னு ட்ரெஸ்ஸை கிஞ்சி போன ட்ரெஸ்ஸு போட்டுன்னு அப்படியே ஒடுக்குமா அப்படிலாம் வேணாம். அது அவசியமே இல்லை. டீக்கா ட்ரெஸ் பண்ணுங்க, கோட் சூட் கூட போடுங்க. அதை நான் சொல்கிறேன், கோட் சூட் கூட போடுங்க. ரொம்ப நகையை எவ்வளோ தான் எடுத்து மாட்டுங்க, 100 சவரம் 200 சவரம் கூட மாட்டுங்க, பிரச்சனையே இல்லை. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நீ பெருமையாக இருக்கிறத காண்பிக்காது. உள்ளுக்குள்ளே இருக்கிறப்பாரு ஒரு பெருமை, அதுதான் உன்னை சேதப்படுத்தும். நீ வெளியில் எதை போடுறோ அது உன்னை சேதப்படுத்தாது. நீ உள்ளே எதை காண்பிக்கிற அதுதான் உன்னை சேதப்படுத்தும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருங்க விளங்குது? எத்தனை பேர் விளங்குது? எதை செய்தாலும் பெருமையை வெளிப்படுத்த அல்ல, பெருமையை வெளிப்படுத்தவே இல்லை. நீங்கள் அழகாக இருக்க போட்டுக்காங்க, அழகாக இருக்க போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. அமங்கலி மாதிரி தெரியக்கூடாது, அவ்வளோதான். எப்படி தெரியணும்? பார்க்க அழகாக, குடும்ப லட்சணமாக அழகாக தெரியணும், போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் பெருமையை காண்பிக்க ஏற்ற மாட்டிக்கூடாது. அப்போ எவனா வந்து பிடிங்கி போயிடுவான். புரியுதா? ஆமாம். போய் ஷோ காட்டுறதுக்காண்டி கவரிங்கெல்லாம் வாங்கி போடக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க தயவுசெய்து. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா சோத்திரம் போட்டு தைரியமாக நடங்க. நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும். ஆமேனே வரல பார்த்தீங்களா? ஆமேனே வரல பாருங்க. ஆமாம், எனக்கு இந்த வெள்ளி, என்னுடைய மாமா பிள்ளைங்க இந்த வெள்ளி மோதிரம் வெள்ளியில் போடும்போது எனக்கு பிடிக்காது, சொல்லுவேன், திட்டுவேன். ஏன்னா போட்டால் கோல்டு படி, ஏன்னா நீ பார்க்குறவர் மேன்மையானவர், நீ ஆராதிக்கிறவர், நீ ஆராதிக்கிறவர் மேன்மையார். போட்டால் டீக்க கோல்டை போடு, இல்லைன்னா போடாத, வெறுமையாக ஆளை, தப்பே கிடையாது. நல்ல அலையிலே சொல்லுங்க பார்ப்போம், நல்ல அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இதிலலாம் நீங்கள் ரோசமாக எழும்புங்க, கர்த்தர் கொடுப்பாருங்க, கர்த்தர் கொடுப்பாரு. ஆமாம், அவர் ஒருபோதும் வேணான்லாம் சொல்ல மாட்டார். நீ ஏழ்மை கோலத்தை காட்டு, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுன்னு திரி, தாடியை விட்டுன்னு பக்கிரி மாதிரி பங்கிரி மாதிரி தெரியுன்னு சொல்ல மாட்டார். அவர் வெல் டிசிப்ளினான ஒரு பர்சன். ஆமாம், அவரை பார்த்து பயபக்தியாக இருந்தாங்களாம், பயம் வந்துச்சு, பக்தி வந்துச்சு அவரை பார்த்து. அப்படி சால்வையை தொட்டு சுகமானாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீக்காக இருந்திருப்பார், அவர் மேலே எவ்வளோ பிரசனம் பொங்கி இருந்தது பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் தான் சொன்னீங்க அவர் உங்கள் தலைன்னு, உங்கள் தலையானவர் இயேசு அப்படின்னா பெருமையை காண்பிக்க அல்ல, வெளித்தோற்றத்தில் பெருமையை காண்பிக்க வேண்டாம். வெளித்தோற்றத்தில் நீங்கள் எப்படி வேணா இருந்துக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ள தாழ்மையின் சொரூபத்தை காண்பீங்க. அல்லேலூயா. தாழ்மையை நடங்க பிள்ளைங்க. அம்மா தாழ்மையாக நடந்துக்கங்க, ஐயா தாழ்மையாக நடந்துக்கங்க, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். எதை நம்ம தேடணும் அப்படின்னா, மூன்றாவது இயேசுவினுடைய விசுவாசத்தை தேடணும். இயேசுனுடைய ஒன்று எதை தேடணும்? அதிகாரத்தை தேடணும். ரெண்டாவது தாழ்மையை தேடணும். மூணாவது இயேசுனுடைய விசுவாசத்தை தேடணும். அல்லேலூயா. இயேசு விசுவாசித்தாரா? என்னையா கேள்வி கேட்குறீங்க? ஆமாம், விசுவாசித்தார். அவர் பிதாவை விசுவாசித்தனால தான் லாசருவேன் எழுந்து வாங்கினார். டவுட் இருந்தால் சொல்லியிருப்பாரா? சொல்லுங்களேன். ஐயோ நம்ம ஒரு லாசருவை வெளியே எழுந்து வாங்கிட்டோம், அவன் வருவானா மாட்டானா அப்படின்னு அவர் எட்டி எட்டி பார்த்து வந்துருப்பாரா? ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிற, லாசருவே, இத்தனைக்கும் சடலாம் நாரி போச்சு, நல்லா தெரியும், மறுநாள் காலையில் தான் வராரு. ஆனால் வந்து அவருடைய விசுவாசம் பாருங்கள் எப்படி இருக்குது. என் பிதா கிட்ட நான் சொன்ன என் வார்த்தைக்கு அவர் கனப்படுத்துவார். சொல்கிறது புரியுதா ஐயா? உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கா? உங்கள் வார்த்தையை பிதா கனம் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்கா?
உங்கள் வாயிலேருந்து வார்த்தை வெளிவதுன்னா அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். நம்பிக்கை இருக்கா? அதுதாங்க விசுவாசம். அதுதான் விசுவாசம். உங்களுக்குள்ள சந்தேகம் இருந்துச்சுன்னா நடக்காது. அழகான வசனம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். வாசிங்கம்மா. அவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். சத்தமா சொல்லுங்க எப்படி? எப்படி? சத்தமா சொல்லுங்க எப்படி? சத்தமா சொல்லுங்க எப்படி? சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இப்ப புரியுதா ஏன் நடக்கலன்னு? புரியுதா ஏன் நடக்கலன்னு? ஒருவேளை இயேசுனுடைய இடத்துல உங்களை நிப்பாட்டி வச்சு அந்த ஆளை எழுப்பி வெளியே வர சொல்லுப்பானா நீங்க சொல்லியிருப்பீங்களா? சொல்லுங்களேன். லாசரு சாப்டர்ல ஒருவேளை அதுக்கு பதிலாக உங்களை நீங்க அப்படியே கிரகிச்சு பாருங்க. இயேசுவின் இடத்துல நீங்க நிக்கிறீங்க, நீங்க சொல்லியிருப்பீங்களா? கேட்குற கேள்வி புரியுதா? ஏம்மா லாஸ்ட் ஒரு சாப்டர் நினச்சி பார்த்துக்கோங்கம்மா. எல்லாம் இங்கே கவனிங்க. எல்லாம் என் மூஞ்ச பாருங்கம்மா. கொஞ்சம் அழகு இல்லை தான், பரவாயில்ல பாருங்க. என் மூஞ்ச பாருங்க. லாஸ்ட் ஒரு சாப்டரை அப்படியே கொஞ்சம் நினச்சி பாருங்க. நினச்சிட்டிங்களா? இப்போ இயேசுக்கு பதிலாக நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. எல்லாம் உங்கள் முகத்தையே பார்க்குறாங்க. என்ன சொல்ல போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, உங்கள் வருகைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க? எல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க. நீங்கள் அவரை எழுப்பி வெளியே உயிரோடு கொண்டு வர போகிறீங்கன்னு நம்பிக்கையாக இருக்கிறாங்க. சொல்லுவீங்களா? பார்த்தீங்களா, கை வந்துச்சு. இப்போ தானேங்க வாசிங்க. சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். சந்தேகப்படாமல் இருதயத்தில் சந்தேகப்படாமல். கிறிஸ்துவ வாழ்க்கையில் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா சோலி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமாம். அதுக்கப்புறம் நீ என்ன பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் சந்தேகப்படாமல் கண்மூடித்தனமாக நடக்கணும். உட்காந்து பாருங்க, நடக்கும். அல்லேலூயா. அதுக்குன்னு எல்லாத்தையும் நடக்கணும் உட்காந்துடக்கூடாது. இங்கே ஒரு வார்த்தையை சொல்ல, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் போல இருக்குது. தேவ சித்தத்தின் பிரகாரம் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. உங்கள் இஷ்ட பிரகாரம்லாம் எல்லாம் நடந்துடாது. அவருடைய சித்தத்தின் பிரகாரம் கேட்டு பாருங்க, நடக்கும். அல்லேலூயா. ஆக விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். அது மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. விசுவாசித்தவர்கள் ஒருபோதும் கைவிட்டப்படதே கிடையாது. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைந்ததே இல்லை. இதெல்லாம் வசனம் உண்மை, 100% நிறைவேறக்கூடியது. ஆமேனே காணுமே. ஆக இந்த மாதிரி மேலானவைகளை என்ன செய்யுங்க? நாடுங்க.